ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோட சேனலை வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள், டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய டவுட் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, எங்கே சூஸ் பண்ணுறது, ஆன்லைனில் வாங்குறதா இல்லை ஆஃப்லைனில் வாங்குறதா, எந்த இடத்துல நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எந்த ரேட்டில் வாங்கலாம், எது அதிகமான ரேட்டு, ஒன்றுத்துக்கும் வந்து எப்படி அந்த சேஃப்டியை பார்த்து நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்குறது, எது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா தான் வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம கோர்ஸ் கற்றுக்கிட்டாலும் அதோட மூலப்பொருள் அந்த டப்பாவாக இருக்கட்டும், அந்த கண்டெய்னராக இருக்கட்டும், இப்போ ஷாம்பு மேக் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எங்கே எப்படி குவாலிட்டியாக அஃபோர்டபுள் ரேட்டில் வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு உண்டான ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கோர்ஸ் முடித்தவங்களாக இருக்கட்டும், அண்டு நீங்கள் இனிமேல் கற்றுக்க போகிறதா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பட் இதை பற்றின பெருசாக ஐடியாஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் போடுற வீடியோஸ் அண்ட் என்னோடய சேனலில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் கற்றுக்கிட்டது இவ்வளோ தான். ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேனே ஒழிய நான் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அந்த அனுபவம், என்னோடய எரர்ஸை வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எரர்ஸ் நடந்தது, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். சில விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து நான் பேசுகிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் சார்ந்ததாக இருக்குமே தவிர எனக்கு அதில் தெரியாத விஷயங்களும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா. ஸோ ரீசெண்டாக வந்து ஹேர் ரிமூவல் ரிலேட்டடாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் எனக்கும் அந்த அவங்க சொன்னாங்க, இல்லை நேச்சுரலாக பண்ணுறதுமே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் எனக்கு வந்து தெரியலை நேச்சுரலாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. நான் ரிசர்ச் பண்ணுற வரைக்குமே சரி, நான் லேர்ன் பண்ணது இது வரைக்குமே வந்து இந்த ஹேர் ரிமூவலுக்குன்ட்டு நான் ஒரு லேர்னும் பண்ணவும் மாட்டேன். அண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து ஹேர் ரிமூவல் நான் அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நம்ம பண்ணலாம், நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது, மணக்கா பவுடர் அண்டு லக்ஸுரிஸ் அண்டு குப்பைமேனி, இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு பண்ணலாம். அப்புறம் இந்த ஒரு கற்பூரம் மாதிரி ஒரு இது உண்டு, ஸோ அது வச்சு பண்ணலாம். பட் அது வந்து இன்ஸ்டண்ட்டாலாம் நம்மளுக்கு கொடுக்காது. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வைப் பண்ணி எடுக்கிறதோ, இல்லை க்ளீன் பண்ணுறதோ, இல்லை நம்ம வீட் மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்காது. நம்ம யூஸ் பண்ண நேச்சுரலாக யூஸ் பண்ண அந்த ரிசல்ட் வந்து நம்ம விசிபிளாக பார்க்கலாம். ஐ திங்க் நான் அப்படி தான் வந்து கற்றுருக்கேன், எனக்கு அப்படி தான் இது வரைக்குமே தெரிஞ்சுது. அவங்க இருக்குது நேச்சுரலாகவே வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி வேக்ஸ் பவுடர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐ நோ, பட் என்னோட பிராண்டில் நான் வந்து அது நேச்சுரலாகவே இருந்தாலும் நான் வந்துட்டு கொண்டு வர மாட்டேன். இதுதான் என்னோட விஷயம். ஏன்னா வந்து நம்மளோட ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேஸில் ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு மெயின் நம்மளோட ஆர்கன்ஸ் அவுட்டர் சைடில் இருக்கிறது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் க்ரோத்தாக இருந்ததுன்னா நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணுறது வந்து நம்மளே வச்சுக்கிற ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து அது மெயின் ரீசன். அண்ட் வந்து ஃபேஸில் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நான் சொன்னது ஹெல்த் வைஸ் இஷ்யூ இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ் அந்த இதை வந்து கிளியர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அண்ட் ஸ்கின் கேர் நீங்கள் கரெக்டாக பண்ணினாலே உங்களுக்கு போதுமானது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் கிடச்சிரும். ஒயிட்டனிங்க்கோ இல்லை க்ளோக்கோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரிசல்ட்டும் கிடைக்கும். சைட் பை சைடு வந்து உங்களுக்கு அந்த அன்வான்டாக ஹேர் க்ரோத் ஆகுறதும் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பாடியிலையுமே வந்து நலங்கு, என்னோட கஸ்டமரோட ரிவ்யூ தான் இது எல்லாமே. ஸோ பாடியில் வந்து அந்த நலங்குமா வந்து ஒரு 1.5 month வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அதில் பச்சை பயிரெலாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணியிருக்காங்க, ஷேவ் பண்ணிவிட்டு நலங்குமா யூஸ் பண்ணும்போது அதோட க்ரோத் வந்து கம்மியாகுது. சில பேருக்கு அந்த க்ரோத் வந்து டக்குன்னு வளரும் இல்லையா, ஸோ அது வந்து கம்மியாகுது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க, அதுன்னு இல்லை நிறைய டைப் ஆஃப் கெமிக்கல் இருக்குது, அதில் ஒன்று ஆட் பண்ணுவாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணணும்ட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கின் கொஞ்சமாக பர்சன்டேஜ் நம்ம எடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக போட்டோன்னா சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், சில பேருக்கு வந்து அது இதுவாகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் ரிமூவல்ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் இது பண்ணிக்கலாம். பட் அது நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நேச்சுரலாக இருந்தாலுமே வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோவுக்கு நான் வரேன். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
இவங்க கிட்ட இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கும். இந்த பிராண்ட் இப்படி நிறைய இருக்குன்னு வைங்களேன். இங்கே நம்ம உடனே போவோம், அங்கே குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வாங்கிக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிராண்டில், அதாவது இப்போ நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 பிராண்ட் இருக்குன்னு வைங்களேன், சரிங்களா? இப்போ 4 பிராண்ட் இருக்குது. இதில் ஒரு பிராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பாஸ் இருக்கு இல்லையா, கண்டெய்னர், பாட்டில்ஸ் அண்ட் அந்த சீரம் பாட்டில், அதோட குவாலிட்டி அண்ட் ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது, அதாவது டிஸ்டில் வாட்டர், ரோஸ் வாட்டர், எசென்ஷியல் ஆயில், அது எல்லாமே வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டியுமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலது வந்து கொஞ்சம் அந்த நேச்சுரல்லேருந்து ஒரு பிரித்தெடுத்தல் முறையில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட், அதாவது எஸ்சிஏ பவுடர், சிஏபிவி அண்ட் இந்த மாதிரி நிறைய அது வந்து கம்மி ரேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். சில பிராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ரா ஹெர்ப்ஸோட அந்த பவுடர் இன்க்ரீடியன்ட், அது ட்ரை பீட்ரூட் பவுடர், ட்ரை ரோஸ் பெட்டல் பவுடர், இந்த மாதிரி ஹெர்பல் பவுடர், அந்த ரா இன்க்ரீடியன்ட், அது வந்து ரேட் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து எதை பொறுத்து மாறுபடுது அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய பிளேசஸ் பொறுத்து. சிலவங்களுக்கு வந்து அவங்க ஓன் ஃபார்ம்லேயோ இல்லை டேரெக்டாக வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்குவாங்க. அந்த பீட்ரூட்டாக இருக்கட்டும், அது ரோஸ் பெட்டல், அது இது எல்லாமே வந்து டேரெக்டாக வாங்குவாங்க. அவங்களே பண்ணுவாங்க. ஸோ காய வச்சு பவுடர் ஆக்கி சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஓன் ஃபார்ம்லேருந்து பண்ணுறதுனால அவங்களோட மூலப்பொருள், அந்த மூல ஆதாரம் வந்து வேறு எங்கேருந்தும் வாங்க வேணாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இடைத்தரகர்கள் வந்து கம்மியாகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டோட அந்த ரேட்டுமே கம்மியாகும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நானுமே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான், பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாரும் அது பண்ணுறாங்க, யூடியூப்பில் அது பண்ணுறாங்க, பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பண்ணாமல், நம்மளுக்கு மூலப்பொருள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் என்ன கிடைக்குது. இப்போ சில பேருக்குலாம் வந்து வீட்லேயே கோகோனட் அந்த தென்னை மரங்கள் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து தேங்காய் எண்ணெய்லாம் கிடைக்கும். அப்போ சோப் பிஸ்னஸில் ஈஸியாக இறங்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் நிறைய கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஆயில் மேக் பண்ணுறதுக்கு ஹெர்ப்ஸ் தேவைப்படும். ஹெர்பல் பவுடர் வந்து ரா பவுடர், பாத் பவுடர், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுல இறங்கலாம். ஸோ ஒருத்தங்களும் அவங்களோட மூலப்பொருளை வச்சு இறங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இல்லை, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து. சிலவங்களுக்கு வந்து அந்த மிஷின்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் மேக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு வெப்சைட்லேயே வந்துட்டு எல்லாமே வாங்காமல், ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு இப்போ வந்து ஹெர்பல் பவுடர் வாங்குறீங்கன்னு வைங்களேன், கூகுளில் போயிட்டு ஹெர்பல் பவுடர் ஷாப்பிங் வந்து ஹெர்பல் பவுடர்னு போட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அதோட ரிசல்ட்டு, ஷாப்பிங், இமேஜ், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் வந்து ஷாப்பிங்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் எடுத்தோடனே டாப்பில் இருக்க வெப்சைட்டை டச் பண்ணி உடனே போயிட்டு நம்ம அதில் ஷாப் பண்ணாமல் ஒரு குறைஞ்சது 10 வெப்சைட்டாவது வந்து நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதில் எவ்வளோ கிராம் எவ்வளோ கொடுத்துருக்கான், ஷிப்பிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிட்டியில் இருக்குது. சிலவங்க வந்து ஓனாகவே அவங்க வந்து ரெடி பண்ணி இது பண்ணுவாங்க. சொன்னேன்ல, விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி அவங்க இது பண்ணுவாங்க. இல்லைன்னா விவசாயிகளே அதை பண்ணுவாங்க, மதிப்பு கூட்டல் மாதிரி. சிலவங்க ஒருத்தங்க கிட்டேருந்து வாங்கி அதை ரீபிராண்டாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இதுதான் வந்து அந்த ப்ராடக்டோட ரேட்டை வந்து தீர்மானிக்கும். ஸோ அதுதான் இப்போ வந்து நான் ஒரு ரேட்டு கொடுக்குறேன், ஒரு சோப் வந்து 60 ரூபான்னு வைங்களேன், என்கிட்ட வந்து ஹோல்சேலுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நான் 50 ரூபாய்க்கு கொடுப்பேன். பட் அவங்க சேல் பண்ணுறது வந்து 100 வரைக்குமே சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்குறது டேரெக்டாக என்கிட்ட வாங்குவீங்களா, இல்லை ரீசெல்லர்கிட்ட வாங்குவீங்களா? ஸோ அதனால தான், ஸோ அந்த மாதிரி தான் வந்து சில பேர் வந்து ரீபிராண்டிங்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரீபிராண்டட் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களோட அந்த இதை செக் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல் இது வந்து. ஸோ அப்படி வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்டோட ரேட்டு, ஷிப்பிங் அமௌண்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே வேரி ஆகும். ஸோ நிறைய நம்மளோட கோர்ஸ் கற்றுக்கிறவங்க கிட்ட வந்து இந்தந்த வெப்சைட்லாம் வாங்கிக்கோங்க, இந்தந்த பிராண்ட் இது அப்படின்னு சொல்லிடுவேன். சில பேருக்கு ஏன் வந்து நம்ம இந்த ஆன்லைன் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் இதை சூஸ் பண்ணவா, ஆஃப்லைன் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குறது சூஸ் பண்ணவனா, டேரெக்டாக போய் வாங்குறது ரொம்ப பெட்டர், ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து பல்காக வாங்குறீங்க, ஒரு 1 kg ஆர் 5 kgக்கு மேலே நீங்கள் போடுற ப்ராடக்ட்டோட வெயிட் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஷிப்பிங் அமௌண்ட்டு, டேக்ஸ் எல்லாமே சேர்த்து 500 கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் நேரில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 500க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரில் கிடைக்கவே செய்யாது. ஸோ அதெல்லாம் வந்து ஹரியானா, நியூ டெல்லி அந்த மாதிரி நிறைய
பிளேசஸ்லேருந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம நேரில் போய் விசிட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பண்ணிக்க முடியும். ஸோ அது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதான் சில சில இடங்களில் சில இன்க்ரீடியன்ட் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்னை பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல் ஸ்டோர் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் வந்து போய் போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட சரௌண்டிங்கில் கெமிக்கல் ஸ்டோருன்ற மாதிரி இல்லை. ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து வாங்கிக்கலாம். லைக் காஸ்டிக் சோடா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் ரொம்ப டீப்பாக போகக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட் எதுவுமே தேடி பார்த்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேடி பார்த்துட்டேன் இல்லை. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஆன்லைனில் சூஸ் பண்ணும்போது எனக்கு பெரிய விஷயமா இருக்கிறது இன்னும் வரைக்கும் வந்து ஷிப்பிங் அமௌண்ட் தான். 500, 600, 700 வரைக்கும் வரும். மொத்தமாக நம்ம பல்காக போடும்போது. ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷிப்பிங் அமௌண்ட்டு தான் வந்துட்டு நான் இது பண்ணுவேன். ஸோ அப்போது 2-3 வெப்சைட் வந்து நான் செக் பண்ணும்போது ஷிப்பிங் அமௌண்ட் எதுக்கு கம்மியாகுது, இப்போ 5 kg நான் வாங்குறேன்னா எந்த வெப்சைட்டில் ஷிப்பிங் அமௌண்ட்டு கம்மியாகுது அப்படின்ட்டு. சில வெப்சைட்டில் இப்போ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஷிப்பிங் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் அப்போ எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எதில் இருக்குது, இந்த 2 பொறுத்தும் 2க்குமே அதாவது இப்போ வந்து ப்ராடக்ட் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் வாங்குறேன். அதில் ப்ராடக்ட்டோட ரேட் வந்து 800ன்னு வச்சுக்கோங்க. ஷிப்பிங் அமௌண்ட்டு ஒரு 500 சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இன்னொரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது அதில் வந்து ஷிப்பிங் அமௌண்ட் அதிகமாக சொல்கிறாங்க. ஷிப்பிங் அமௌண்ட்டே எனக்கு 800 சொல்கிறாங்கன்னு வைங்க. ப்ராடக்ட்டோட ரேட்டு 500 தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரெண்டோட ரேட்டுமே ஒன்று. அப்போ நான் எதை சூஸ் பண்ணுவேன்னா எந்த இதில் வந்துட்டு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கேயும் 100 கிராம் தான் எவ்வளோ 5 kg வாங்குறேன், அங்கேயும் 5 kg வாங்கும்போது இதை தான் வந்துட்டு நான் இது பண்ணுவேன். எது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்து பை பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா ஒரு 4-5 நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணுறீங்க அப்படின்னா 4-5 வெப்சைட்டை வந்து நீங்கள் நல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் எது பெஸ்ட்டோ அதில் பை பண்ணுங்கள். ஆஃப்லைனில் வாங்கினாலும் ஒரே கடையில் எடுத்த உடனே போய் வாங்காதீங்க. நீங்கள் ஃபைன் உங்ககிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்த உடனே போய் வாங்கிக்கலாம். பட் ஒரு சொல்கிறவங்களுக்கு இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப்பே பண்ணுறேன், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னா எடுத்த உடனே இப்படி வாங்காதீங்க. ஆஃப்லைனில் வாங்கினாலும் பக்கத்தில் அந்த ஒரு கடை தான் இருக்குன்னா வாங்கிக்கோங்க ஃபைன். கொஞ்சம் நிறைய கடை உங்களுக்கு தெரியும்னா அந்த 4-5 கடைகளுக்கும் ஏறி இறங்கி நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ரேட் அதிகமாக இருந்தால் ஏறி இறங்கி வாங்குவோம், அதே தான் பிஸ்னஸுக்கும். அது ஒன்று. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர், ஃப்ராக்ரன், எசென்ஷியல் ஆயில் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் சேஃப், லிப் சேஃப் அண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப நல்லது. இப்போ லிப்புக்கெலாம் வந்து நீங்கள் டிண்டட் லிப் பாம் அண்ட் லிப் பாமுக்கு கலர் சேர்க்குறீங்க அப்படின்னா லிப் சேஃப், ஸ்கின் சேஃப் இந்த மாதிரி வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னு இன்க்ரீடியன்ட்னு இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எசென்ஷியல் ஆயில்லையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த இது அப்படின்ட்டு. இப்போ டிஸ்டில் வாட்டர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த பேட்ரி வாட்டர் இல்லைனா வந்து மினரல் இல்லாத வாட்டர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் அதுக்குமே கிரேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம காஸ்மெட்டிக்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டில் வாட்டரே வந்து கிரேட் 1 ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுதான். அது கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம அந்த கிரேட் 2, 3 அந்த மாதிரி போவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிஸ்டில் வாட்டரை பொறுத்தும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டோட தரம் வந்து வேரி ஆகும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது ஒன்று. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எடுத்த உடனே ஒரு வெப்சைட் ஆர் கடையில் வாங்காமல் கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ண வாங்குகிற ப்ராடக்ட் வந்து ஸ்கின் சேஃப் ஆர் லிப் சேஃப் அதை வந்து செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் நம்ம ரேட் ஓகே எல்லாமே ஓகேவா இருந்தாலும் குவாலிட்டியும் அதில் போட்டிருக்கிறத பார்த்து நம்ம பை பண்ணாலும் நம்ம நேரில் கொஞ்சம் செக் பண்ணால் தான் அதோட ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அதை ப்ராடக்டாக மாற்றி அதை கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ நம்மளோட அந்த பேஸ் இன்க்ரீடியன்ட் நல்லா இருந்தால் தான் நம்மளோட குவாலிட்டி அந்த நம்மளோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி தீர்மானிக்கிறது வந்து நம்ம மேக் பண்ணுறது ஒரு 50% இருந்தாலும் மற்றது 50% வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அந்த இன்க்ரீடியன்ட்டை பொறுத்து தான் ப்ராடக்ட்டோட அந்த குவாலிட்டி, குவான்டிட்டி இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். ஸோ நம்ம லைவ்ல செக் பண்ணுற மாதிரி வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க, இல்லை ஒரு கடையில் போய் பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நேரில் பார்க்கலாம். சிலவங்க வந்து நேரில் ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க, நம்ம பை பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே 5 kg 10 kg பல்காக வாங்காமல் 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி வந்து பை பண்ணிக்கோங்க. சில இன்க்ரீடியன்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் அந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்காது. 1 kg வாங்கினா தான் வாங்க முடியுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் பேசிக்காக அந்த எவ்வளோ கேஜியில் கொடுக்காங்களோ அந்த கேஜி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அது ஒன்று. அண்டு சிலது பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் ஒன்றுமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்த பிறகு வாங்குற மாதிரி இருக்கும். சிலது வந்துட்டு அதிலே மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அதாவது டெஸ்டட் ப்ராடக்ட் அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். சில இதில் வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ரேட்டு அது எல்லாமே நம்மளுக்கு அஃபோர்டபுள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து நேரில் கொஞ்சம் ஒரு கம்மி குவான்டிட்டியில் வந்து வாங்கி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து கண்டெய்னரும் மொத்தமாக வந்து 50 கண்டெய்னர் அப்படி பை பண்ணாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் என்னெல்லாம் ப்ராடக்ட் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு பாட்டில்ஸ் அண்ட் அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? அதில் ஒன்று ஃபஸ்ட்டு பை பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட திக்னஸ், அந்த கண்டெய்னரோட மூடி, அது எல்லாம் கிளாஸ் லுக்கா, என்ன லுக்கு, ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி நேரில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படியே வருதா அப்படின்ட்டு. அண்ட் வந்து ஸ்கேம்ஸும் நிறைய நடக்குது இல்லையா? வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம். ஆர்டர் கொடுத்த பிறகு ப்ராடக்ட் வராமல் போயிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செக்கிங்காக வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து இப்போ ஒரு வெப்சைட் வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து ரேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இல்லைனா வந்து அதுக்குன்னு தனி ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்கும், லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் கீப் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே ஒரு வெப்சைட் ஒரே ஒரு கடையில் இது பண்ணாமல் நிறைய கடைகள் நிறைய வெப்சைட் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி, குவான்டிட்டி, அந்த ஷிப்பிங் அமௌண்ட் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி செக் பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னா கண்டினியூவாக பல்காக இது பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இது வந்து பை பண்ணாலுமே சரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம், இந்த இடத்துல இது கம்மியாக இருக்குது, அப்போ இங்கே இது மட்டும் வாங்கினா போதும், இந்த இடத்துல இது கம்மியாக இருக்குது, அப்போ இங்கே இது மட்டும் வாங்கினா போதும். அப்படி மிங்கிள் பண்ணி வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்குறது அப்படின்றது. நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம், ஆஃப்லைன்லையும் வாங்கிக்கலாம். இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து நிறைய பேர் இது பண்ணுறது வந்து ஒரு வெப்சைட் வச்சுப்பாங்கன்னா அது ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அதில் மட்டுமே பை பண்ணிப்பாங்க. பட் அதை விட ரேட்டு கம்மியாக அஃபோர்டபுள் ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸுமே இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இவ்வளோ தான் நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ், ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் வந்து இது. அண்ட் அதே மாதிரி இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும், லைக் எப்படின்னா பிளெண்டர் அண்ட் வந்து ஸ்கேல்ஸ் மிஷின் இந்த மாதிரி நிறைய இருக்கும், ஸ்பூன்ஸ் இதெல்லாம், ஸ்பேச்சுலா இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அது இந்த இதெல்லாம் இப்போ பிளெண்டர்லாம், எலக்ட்ரிக் பிளெண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒன் டைம் பண்ணுறது நம்ம அகைன் அதை வாங்க முடியாது. ஏன்னா 1000, 1500, 2000 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும். எப்படின்னா வந்து இப்போ பிளெண்டர்லேயே நிறைய வகை இருக்குது. ஒரு குட்டி பிளெண்டர் இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்புறம் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் நம்ம ஒயர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பிளெண்டர் தான், ரெண்டுமே சேம் ஒர்க் தான் பண்ணும். இந்த குட்டியாக இருக்கக்கூடிய பிளெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 kg அவ்வளோதான் பிளெண்ட் பண்ணும். பட் இப்போதைக்கு நம்ம இது போதும் அப்படின்ட்டு அது வாங்கணும் அப்படின்னா அது பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 month 2 monthல ரிப்பேர் ஆகும். திரும்ப வந்து நம்ம பை பண்ணுவோம். அப்படியே ஒரு 5 times வந்து வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு 1000 ரூபாய்க்கு எட்டிடும். பட் நம்ம அப்படி இது பண்ணாமல் கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பிளெண்டராக வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அது வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது எல்லாம். நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் கற்றுக்கிட்டோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து எங்கெங்கே ஷாப்பிங் ஆன்லைன் வெப்சைட் எப்படி பை பண்ணுறதுன்னு ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதே மாதிரி எந்தெந்த டூல்ஸை எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த அந்த இதெல்லாம் வந்து இப்படி தான் பயன்படுத்தணுன்ட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுபடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணுங்கள். இப்போ எலக்ட்ரிக் பிளெண்டர்லாம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறோம், சோப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே போய் கழுவாமல் இப்போ ஒரு 2-3 சோப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சார்கோல் சோப்ஸ் பண்ணுறோம், முல்தானி மட்டி சோப்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி 2-3 டைப் ஆஃப் சோப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரேடிக்காக பண்ணி முடிச்சு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த இது வந்து கொஞ்சம் நம்ம இது அதனால தான் வேணால் வைப் பண்ணி துணைச்சி எடுத்துக்கலாம். அது அண்ட் வந்து இப்போ ஜெல் மேக்கிங் அந்த இதுக்கெலாம் வந்து நம்ம அதிகமாக பிளெண்ட் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இது பண்ணிக்கலாம். பிளெண்டர்லேயே வந்து ஸ்பீட் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், 1 speed 2 3 அந்த மாதிரி ஸ்பீட் வச்சிருக்கும். சில பிளெண்டர்லாம் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், ப்ரெஸ் பண்ண கீழே வந்து ரொட்டேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் வந்து செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு சிலவங்களுக்கு ஸ்பீட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் குவாலிட்டியில் பார்த்து நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ ஷாம்பு மேக் பண்ணுறோன்னா கோர்ஸாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியும். பட் சும்மா ஒரு இதாக பண்ணுறீங்கன்னா ஷாம்பு பேஸ் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷாம்பு பேஸ் வாங்கி வாங்குற ரேட்டுக்கும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வாங்குற ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது தேவையான இன்க்ரீடியன்ட் வாங்குற ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டினாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஸ்கின் சேவ், லிப் சேவ் அந்த மாதிரி கலர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், எசென்ஷியல் ஆயில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயிலுமே வந்துட்டு இப்போ சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இது வந்து இருக்குது. ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுலேயுமே வந்து ஃபேக் அண்ட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இருக்கிறது அண்ட் கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து தான் வந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த ஃபியூ ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் தரமாக வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான்
லிப் சேஃப், ஸ்கின் சேஃப் அண்ட் வந்து லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய அந்த இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டூல்ஸ் அது வந்து சும்மா அப்போ மட்டும் ரேட் கம்மியாக இருக்குன்னு வாங்கி இது பண்ணுறத விட குவாலிட்டியாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து குவாலிட்டி, குவான்டிட்டி, ரேட்டு, ஷிப்பிங் அமௌண்ட் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு பிராண்டில் வாங்காமல் ஒரு 4-5 பிராண்டில் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணியோ ஆர் ஸ்டோரில் செக் பண்ணியோ வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி குவான்டிட்டியில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஃபைன் அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. அது ஓகேவா இல்லை கொஞ்சம் ஏன்னா வந்து சில ஷியா பட்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கோர்ஸ் முடிச்சவங்களே சொல்லியிருக்காங்க பட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அன்ரிஃபைன்ட், ரிஃபைன்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி லிப் பாம் மேக்கிங் முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து வடிகட்டப்பட்ட ஷியா பட்டர் அதெல்லாம் இது பண்ணாதீங்க சரிங்களா. அன்ரிஃபைன் இருக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே எடுத்து சும்மா அந்த ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே இது பண்ணாமல் அதை செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து பீட்ரூட் பவுடர்லாம் இருக்குன்னு வைங்களேன். சில இடங்களில் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க ஒரு மெத்தடில் காய வச்சு பவுடர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பெனிஃபிட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். சில இடங்களில் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வச்சு இது பண்ணும்போது பெனிஃபிட் நல்லாயிருக்கும், பட் ஓரளவு கலர் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பவுடர்ஸு, ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கலரு, ஸ்மெல்லு, பெனிஃபிட்டு அந்த இதெல்லாம் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் பை பண்ணினீங்க அப்படின்னா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எசென்ஷியல் ஆயிலுக்குமே வந்து ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம எசென்ஷியல் ஆயில் நினச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்குமே வந்து நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. என்னென்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் இருக்குன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டும் கொடுக்கும், அதே மாதிரி வாசனையும் கொடுக்கும். பட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து வாசனை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் ரெண்டுத்தையுமே வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா அதோட வாசனை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எசென்ஷியல் ஆயில் இருக்குன்னா நீங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணும்போது லைக் ஜெல்லையோ இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதோட வாசனை கொஞ்சம் டல்லாக மாதிரி இருக்கும், மைல்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாசனை இருக்கும். பட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ரெண்டுத்துக்கும். அதுதான். ஸோ இது இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சின்ன விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நிறைய விஷயம் இன்னுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய அனுபவங்கள், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு இதெல்லாம் இருந்தாலே போதும். ஸோ இனிவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் போடுறது, கோர்சஸ் டீட்டெயில்ஸ் அண்டு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அண்ட் முக்கியமாக நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. சோப் மேக்கிங் கோர்ஸ், லிப் பாம் மேக்கிங் கோர்ஸ் அண்டு க்ரீம் மேக்கிங் கோர்ஸ், ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸ், ரெசின் ஆர்ட் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன்லேயே நீங்கள் அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களோட ஃப்ரீ டைமில் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. சோப்ஸு, க்ரீமு, ஸ்கின் கேர் ஆயில் இந்த மாதிரி நிறைய ஷாம்பூஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா வந்து யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கலாம். ஆர் ப்ராடக்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட சேனலையே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். எனிவே தேங்க்யூ.